சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை வீர அழகர் கோவில் சித்திரை திருவிழா கடந்த 19ஆம் தேதி காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது. 10 நாட்கள் நடக்கும் விழாவில் தினமும் வீர அழகர் பல்வேறு மண்டக படிகளில் எழுந்தருளி வீதி உலா நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சிகளான எதிர் சேவை நேற்று இரவு நடந்தது. அதனைத் தொடர்ந்து வீர அழகர் அலங்கரிக்கப்பட்ட பூ பல்லக்கில் அப்பன் பெருமாள் கோவிலுக்கு சென்றார். இன்று அதிகாலை வீர அழகருக்கு சிறப்பு திருமஞ்சனம் செய்து சர்வ அலங்காரங்களுடன் வெள்ளை குதிரை வாகனத்தில் பச்சை பட்டு உடுத்தி எழுந்தருளினார். நகரின் முக்கிய வீதிகளின் வழியே வீர அழகர் வீதி உலா வந்து மண்டக படிகளுக்கு காட்சி கொடுத்த பின்னர் காலை 7:40 மணிக்கு ஆனந்தவல்லி அம்மன் கோவில் எதிரே வைகை ஆற்றில் இறங்கினார். அப்போது கள்ளழகர் வேடம் பூண்டு வந்த ஏராளமான பக்தர்கள் வீர அழகர் மீது தண்ணீரை பீச்சி அடித்து சுவாமி திருமேனியை குளிர்வித்தனர். முன்னதாக திரி எடுத்து ஆடிய பக்தர்கள் அரிவாள் மீது நின்று அருள் வாக்கு கோரினர். பின்னர் வீர அழகர் ஆற்றுக்குள் ஆங்காங்கே அமைக்கப்பட்டிருந்த மண்டக படிகளில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தொடர்ந்து ஆற்றுக்குள் இருந்த சப்பரத்திற்கு எழுந்தருளினார். சித்திரை திருவிழாவை காண மானாமதுரை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். தேனி மாவட்டம் போடியில் சீனிவாச பெருமாள் கோவிலில் சித்ரா பௌர்ணமி விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. விழாவின் சிகர நிகழ்ச்சியாக சீனிவாச பெருமாள் தங்க குதிரை வாகனத்தில் கள்ளழகர் வேடத்தில் தங்க பட்டுடுத்தி கோவிந்தா கோவிந்தா கோஷத்துடன் கொட்டக்குடி ஆற்றில் இறங்கினார். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.